ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த மாதிரி க்ரீன் பீஸ் வச்சு ஒரு அருமையான ஒரு மசாலா கிரேவி செய்யணுமா? அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முத வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதெல்லாம் ஒரு அருமையான சைடிஷாக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஹீட் ஆனதும் 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. அடுத்து ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை நல்லா போன பிறகு 4 பச்சை மிளகா 2 கீரி சேர்த்துக்குங்க. அடுத்து 4 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்து இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌனாக வதக்குங்க, அப்போ தான் நல்லா வாசமும் மணமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு பாருங்கள், நல்லா ப்ரௌனாக வதங்கிருச்சு. இதில் வந்து ஒரு பெரிய தக்காளி அந்த பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் வந்து நான் 150 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணியை வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் அதில் அப்படியே சேர்த்துருங்க. அடுத்து உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் அந்த மாதிரி கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நான் அந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையும் வரமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 2 நிமிஷம் நெருப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி 1.5 கப் அளவுக்கு 1.5லேருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஒன்றோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக விடுவோம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் வந்து ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. கூடவே 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயும் 4 பல் கேஷ்யூ நட்டு இந்த மாதிரி அரைச்சி அதையும் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லா கிராண்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. தேங்காய் சேர்த்துருக்கனால ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், லேசாக கொதிச்சா போதும். பாருங்கள், அவ்வளோதாங்க. ஸ்ட்ரக்சரும் அதெல்லாம் சூப்பராக வந்துருச்சு. நல்லா மணமும் கமகமன்னு இருக்குது. அதில் கடைசியாக நுணுக்குன சோம்பு கொஞ்சம் தூவிக்குங்க. அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு க்ரீன் பீஸ் மசாலா சூப்பராக ரெடி ஆச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெலாம் சூப்பரான சைடிஷாக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.